பாரதி ராஜா அவர்கள் அவங்களோட பையன் மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட உடலுக்கு முன்பு சத்தியம் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அது என்ன சத்தியம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட மிக முக்கிய டைரக்டர்கள் ஒருத்தர் தான் பாரதி ராஜா. அவரோட பையன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் சமீபத்தில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 48 வயசு தான் ஆகுது. இந்த ஒரு நிலையில் அவருக்கு இப்படி ஒரு சோகமா அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து அங்கே போயிட்டு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில பாரதி ராஜா அவர்கள் அவங்களோட பையன் மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட உடலுக்கு முன்பு ஒரு சத்தியம் ஒன்று பண்ணி ரொம்பவே தேம்பி அழுதுருக்காரு. அது என்ன அப்படின்னா, மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ ஆகணும் அப்படின்னு அவரை திரைத்துறையில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினாரு. ஆனால் அவரால் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்ற ஹீரோவாக வர முடியல. 1-2 படங்கள் ஹிட் அடிச்சிருந்தாலுமே தமிழ் சினிமாவில் சொல்லிக்கக்கூடிய ஹீரோவாக அவரால் வர முடியல. சப்போர்ட்டிங் ரோல், அதுக்கப்புறம் நிறைய வில்லன் கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் நடிப்பு வரலை, அட்லீஸ்ட் டைரக்ஷனில் நல்லா வந்துடுவார்னு சொல்லி அவரை இயக்குனராக அறிமுகப்படுத்தியிருந்தார். ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவரால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல. இப்போ கூட சமீபத்தில் மார்கழி திங்கள்னு படம் எடுத்திருந்தார். மிகப்பெரிய அந்த படம் வந்து வெற்றி பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். மனோஜ் அவர்களே ரொம்ப வெறுமையாக இந்த ஒரு பதிலை சொல்லியிருந்தார். ஒருவேளை நான் ஆசைப்பட்டபடி போயிருந்தனாலோ, இல்லை என் விருப்பப்படி நான் போயிருந்தனாலோ சக்ஸஸ் ஆகிருப்பனோ என்னவோ, அப்பாவோட அந்த ஒரு புகழ் என் மேலே இருக்கவும் என்னால் எதுவுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி ரொம்பவே வெறுமையோட சொல்லியிருந்தார். அண்ட் அந்த வெற்றி பெற முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் அவருக்கு எப்பவும் இருந்துச்சு இல்லையா? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பாரதி ராஜா அவர்கள் சத்தியம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது, உன்னால வெற்றி பெற முடியல அப்படின்னு நீ ரொம்பவே உடைஞ்சு போயிருந்த, ஆனா இதுக்கப்புறம் உன் பேரை சொல்லி எத்தனையோ வெற்றியாளர்கள் வரப்போறாங்க. நான் ஒரு பற்றை உருவாக்குறேன், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உருவாக்குறேன் உன் பேர்ல. அங்க எவ்வளவோ சினிமா கனவுல இருக்க மாணவர்கள் காசு பணமே இல்லாம வந்து தங்கி படிக்கட்டும், நல்லபடியா சினிமாவை கத்துக்கட்டும். நிறைய ஹீரோஸா, நிறைய டைரக்டர்ஸா உன் பேர்ல இருந்து எவ்வளவோ வெற்றியாளர்கள் வருவாங்க. அவங்களோட வெற்றி படங்களை நான் சாகிறதுக்குள்ள பார்ப்பேன். உன் ஆத்மா சாந்தி அடைய இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன் அப்படின்னு கண்ணீர் ததும்ப பாரதி ராஜா அவர்கள் மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட உடலுக்கு முன்பு சத்தியம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை கேட்டுட்டு அங்கேருந்து எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு அழுகை. எல்லோருமே அவரை சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாரதி ராஜா அவர்கள் சொன்னது போல ஏகப்பட்ட நல்ல கலைஞர்கள் அவரோட பேரில் வந்தால் ரொம்பவே சந்தோஷம் தான். தொடர்ந்து வடிவேல் அவர்களுமே தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாரு. நாங்கள் எல்லாருமே பாரதி ராஜா அண்ணனை பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ரொம்ப வயசாகிருச்சு, அவருக்கு எதுவும் ஒன்றுனா எங்களால் தாங்கிக்கவே முடியாதுன்னு. ஆனால் அண்ணனோட பையன் இறந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே தாங்கிக்க முடியல. 48 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள இறப்பா? இதை கேட்டு என்னால் ஜீரணிக்கவே முடியல. சமீபத்தில் தான் குலதெய்வ கோயிலை கும்பிடணும்னு நான் சென்னையிலேருந்து மதுரை வந்திருந்தேன். இங்கே வந்து தான் அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்பா இருந்து பையன் இறந்து போனால் அந்த வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி தெரிய தேவையில்லை. பாரதி ராஜா அண்ணனோட நிலைமை இப்போ எப்படி இருக்குங்கிறது எங்களால் யோசிக்க முடியுது. அண்ணன் இதிலேருந்து மீண்டு வரணும், அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்குது. மனோஜ் பாரதி ராஜா அவரோட இறப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய பேரிழப்பு தான் அப்படின்னு வடிவேலு அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.